வருகின்ற பீகார் சட்டமன்ற தேர்தல் இந்த வருஷம் கடைசியில் வருதுங்க. ஒன்று, அது ஒரு முக்கியமானது. நீ சொன்ன மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இன்னும் நிதிஷுக்கு எங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அது முயற்சி எடுத்துக்கிட்டாரா? நிதிஷுக்கு வழக்கமான வழி தானே. அவர் பல தடவை அந்த கதவு வழியாக வந்திருக்கிறார், கதவு வழியாக சென்றிருக்கிறார். அந்த கதவு அவருக்கு எப்பொழுதுமே திறந்துதான் இருக்கு. ஒன்று. இரண்டாவது, ஏன் பாட்னால போய் ராகுல் காந்தி இந்த அரசமைப்பு பாதுகாப்பு சட்டத்தை மாநாட்டை கூட்டுகிறார் அப்படிங்கிறது முக்கியமானது. சமீபத்தில் நடந்த பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தெரியும், 2022. அதில் பிரகாரம் 63 விழுக்காடு ஓபிசி சமூகம், அதாவது பிசி ஓபிசி. அந்த ஓபிசியில் கூட உயர்ந்த வகுப்பு ஓபிசின்னு பிரிச்சிருக்காங்க. 63 விழுக்காடு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தலித் மக்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள் 20 விழுக்காடு இருக்காங்க. முஸ்லீம் மக்கள் மட்டும் 18 விழுக்காடு இருக்காங்க. இது சமீபத்தில் அரசே வெளியிட்டது. அப்போ ஒரு 38 விழுக்காடு தலித்துகளும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இது ஒரு பக்கம் கணக்கு. பாராளுமன்றத்தில் அமித்ஷா தெரிஞ்சு பேசினாரா தெரியாம பேசினாரா அது வேற விஷயம். அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசிய ஒரு கொச்சை வார்த்தை. பீகாரில் பெரிய கல்வியறிவு இல்லை, ஆனால் அம்பேத்கரை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்கிற பிரச்சாரம் பீகாரில் ஈடுபட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு பாஜக. ஏன் நிதிஷ் இப்போ குழம்புறாரு?